ஆராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, என்ன வேண்டும்? அதை சொல் என்னிடம். உனக்கு என்னத்தான் வேண்டும்? பல பேர் பல விதமாக பேசுகிறார்கள் என்பதற்காக நீ கவலையோடு இருக்கிறாய். தங்கமே, உன்னை பற்றி தெரிந்தவர்களும் சரி தெரியாதவர்களும் சரி நிறைய விஷயத்தை பேசத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்வேன். ஆனால் நீ ஒரு தெருவில் நடந்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு தெரிந்தவர்களும் உன்னை பார்த்து சில விஷயங்களை பேசுவார்கள். தெரியாதவர்களும் உன்னை தூரத்திலிருந்து பார்த்து நீ இப்படித்தான் என்று அவர்களே ஏதாவது ஒரு விஷயத்தை மனதுக்குள் போட்டு சித்தரித்து கொள்வார்கள். அதனால் இவர்கள் அவர்கள் என்று யாரையும் காரணம் காட்டாமல் யார் பேசுவதையும் மனதுக்குள் போட்டு கலக்கத்தோடு இல்லாமல் அமைதியோடு உன் வாழ்க்கையை நீ நடத்து. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்த அனைத்து விஷயங்களையும் இனி நீ உன் வாழ்வில் செய்வாய். என்னவாறாகி அம்மா, என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீர்களா என்று நீ கேட்கலாம். உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் பொய்யான எந்த ஒரு விஷயத்தையும் எந்த வாக்கினையும் சொல்ல மாட்டேன். நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் வாக்கு. இன்று இரவு எனக்கு போதும். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷத்தை தர நாளை விடிய போகும் விடியலானது உனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதொரு வாழ்க்கையை தரும். நீ இத்தனை நாள் எனக்கு வாழ்க்கை வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தாய். அந்த வாழ்க்கையை நான் உனக்கு தரும் நேரத்தை கொண்டு வந்துவிட்டேன். இனிமேல் உன் வாழ்வில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது என்றுதான் சொல்வேன். அதுதான் உண்மை. ஒவ்வொரு நேரமும் ஏதேதோ யோசித்து கொண்டு கவலையோடு எதற்காக இருக்க வேண்டும்? சந்தோஷத்தோடு இருக்கலாமே. நான் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயம் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாமே. என்னுடைய இரு கைகளும் உன்னுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துள்ளது. எந்த ஒரு நிலையிலும் உன் வாழ்க்கை தவறான பாதைக்கும் செல்லாது. யாரும் உன் வாழ்க்கைக்குள் வந்து நுழையவும் முடியாது. இப்பொழுது நடக்கும் பிரச்சனையை வைத்து நீ ஏதேதோ உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் நீயே முடிவெடுத்து தீர்மானமாக இதுதான் நடக்கும் என்பதை நினைக்கிறாய். அப்படி கிடையாது தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது நினைப்பதை விட உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமான பல விஷயங்கள் நடக்கும். ஏகப்பட்ட சுவாரஸ்யமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்பொழுது எதையும் பார்த்து பயப்படாதே. நாளைய நாளிலிருந்து நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக அமைந்து உன்னுடைய வாழ்க்கை மாறும். வெற்றி வேண்டும் வெற்றி வேண்டும் என்று இரவு பகலும் உழைத்து கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும், பணம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும் என்று இரவும் பகலும் எப்பொழுதும் நீ தவித்து கொண்டே இருக்கிறாய், உழைத்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய போராட்டத்திற்கும் உன்னுடைய சந்தோஷத்திற்கும் நான் நிச்சயமாக வழிகாட்டுவேன். நான் அடுத்தவர்களை வாழ வைப்பேன். எந்த ஒரு நிலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். சந்தோஷத்தோடு வாழ வைப்பேன். நிம்மதியை தருவேன். ஏக்கங்களை குறைத்து நிம்மதிகளை மட்டும் என்னாலும் தந்து கொண்டே இருப்பேன். நீங்கள் நினைப்பது போலல்ல வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையோ வித்தியாசமான காலகட்டத்தில் இருக்கிறது. நீங்கள் நினைத்தீர்கள் இதுவரைக்கும் எல்லாமே ஏமாற்றம்தான் என்று. ஏமாற்றத்தை எல்லாம் பார்த்து பார்த்து நீ ஏதாவது சிறிய விஷயம் நடந்தால் கூட ஏமாற்றம்தான் என்று நினைக்கிறாய். ஏமாற்றம் கிடையாது. இனிமேல் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மன திருப்தியாகவே இருக்கும். நீயும் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் பல்லாண்டு காலம் சந்தோஷமாக திருப்தியாக நீண்ட ஆயுளோடு உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களையும் பெற்று வாழ்வீர்கள். யாரை கண்டும் அஞ்சாதீர்கள். முதலில் நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அஞ்சும் பொழுதுதான் அடுத்தவர் உங்களை எப்பொழுதும் காலில் போட்டு மிதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யாரையும் பார்த்து அஞ்சாதீர்கள். எந்நாளும் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று நம்புங்கள். உங்கள் வாழ்வில் சிறு சறுக்கல் வந்ததினால் எல்லா நாளும் சறுக்கல் என்று நினைக்காதீர்கள். உங்களை தூக்கி கரை சேர்க்க இங்கு அம்மா இருக்கிறேன் என்று நம்புங்கள். நான் உங்களுடைய வாழ்வில் எல்லா வளங்களையும் தருவேன். நீங்கள் எதிர்பார்த்த நாளை கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பேன். பிரிந்த உறவுகள் சேரும். பணத்தால் வாடிக்கொண்டு இருக்கும் உனக்கு பணம் நிச்சயமாக கிடைக்கும். உன் வாழ்வில் சகல நிம்மதிகளும் கிடைக்கும். யாரை பார்த்தும் எந்த ஒரு நிலையிலும் நீ
குறைவாக இடை போடவே கூடாது. நான் இப்படி இருக்கிறேனே, அவர்கள் எல்லாம் மட்டும் நன்றாக இருக்கிறார்களே, அவர்கள் மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்களே, நான் மட்டும் என் வாழ்வில் சந்தோஷமாக இல்லையே என்று ஒருவரை பார்த்து ஒருவர் எப்பொழுதும் குறைவாக இடை போட்டு கொள்ளவே கூடாது. உனக்கு ஒரு திறமை இருக்கும், உன் எதிரில் இருப்பவனுக்கு வேறொரு திறமை இருக்கும். உன்னுடைய திறமையினால் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாய். எதிர்பார்த்த தருணங்கள் உனக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். இது நான் உனக்கு இன்று கொடுக்கும் சத்திய வாக்கு. நாளைய நாள் உன் வாழ்வில் மறக்க முடியாத யோக நாளாகவே அமையும். நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த விஷயமானது நாளை நடக்கும். யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைய முடியாது. தெய்வம் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில். இனி அனைத்தும் தெய்வ சக்தியாகவே இருக்கும். உன்னை பார்த்து அனைவரும் ஒதுங்குவார்கள். ஏன் தெரியுமா? நீதான் வசதியாக போகிறாயே. உன்னை பார்த்து எல்லோரும் வியப்பார்கள். உன்னிடம் இருக்கும் பதவியையும் அந்தஸ்தையும் பார்த்து எல்லோரும் வியப்பார்கள். நீ எல்லோரும் இப்பொழுது தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறாய் அல்லவா? அனைவரும் உனக்கு தொந்தரவே கொடுக்காத அளவுக்கு அனைவரும் ஒதுங்குவார்கள். உன்னை பார்த்தால் எல்லோருக்கும் மரியாதையாக விஷயங்களை நான் ஏற்படுத்துவேன். காலம் முழுவதும் யாருக்கும் நீ கட்டுப்பட்டு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. நீ எப்பொழுதும் நிம்மதியாக சுதந்திர பறவையாக இந்த உலகத்தில் நீ பறக்கலாம். இதுவரைக்கும் எல்லோருக்கும் அடிமையாகவும் யார் எது சொன்னாலும் அதற்கு தலையை மட்டும் ஆட்டும் பிள்ளையாக இருந்தாய். இனி நீயும் உன்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் ஒரு மரியாதையான இடத்திற்கு உன் வாழ்க்கையை நான் அமைப்பேன். யாருமே மரியாதையே தரவில்லை. எல்லோரும் என்னை எப்பொழுதும் கேவலமாகத்தான் பார்க்கிறார்கள். காரணத்தை கேட்டால் நீ குடும்பத்திற்காக என்ன செய்கிறாய், உன்னால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் என்று நீ கேட்டாய். உன்னாலும் பிரயோஜனம் வந்துவிட்டது. உன்னாலும் எல்லாம் மாறும் நேரம் வந்துவிட்டது. பணம் இருந்தால் தானே இங்கு எல்லோரும் மதிக்கிறார்கள் தங்கமே. பணமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. இன்று உன் வாழ்வில் நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் நாளை அது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்து கொடுத்து அது அழகு பார்ப்பது மட்டுமே தான் என்னுடைய வேலை. புரிகிறதா? நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் வீணடிக்காமல் உங்களுக்கான நல்லதொரு வாழ்க்கையையும் வாய்ப்பினையும் நானே தருகிறேன். கோடான கோடி நன்றிகளை சொல்லி நீ என்னிடம் ஆனந்த கண்ணீர் விடும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நான் எல்லா இடத்திலும் உனக்கு உதவி செய்து உன்னை வாழ வைப்பேன். இதுவரைக்கும் யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி உன்னை அசிங்கப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. தைரியத்தோடு இரு, நான் உன்னை காப்பாற்றுவேன்.